கேட்டிஜகிளி உதுவும் ஒரு கதையன்று. இப்போ நானும் என்ற கூட்டாளியும் ஆறு தெரியுமா, அந்த போலந்துக்கு ரக் கொண்டு வந்த கூட்டாளி ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு கொள்ளுடைய போகணுமென்று முடிவெடுத்தா, அதுவும் தமிழ் ஆக்கள் எங்கடி ஆக்கள் இருக்கிற நாடாக பார்த்து போகணுமென்று முடிவெடுத்தா போல் ஒரு 4 நாள் என்ன செய்தோம், சரி கனடாவுக்கு போவோமென்று பிளானை போட்டு வீட்டை உள்ள ஹோம் ஆஃபீஸுகளுக்கு எல்லாம் மண்டையை கழுவி ஒரு மாதிரி அனுமதி பத்திரத்தில் சைனை வாங்கி வலிக்கிட்டோம். இப்போ வலிக்கிட்டு எங்கே நிற்கிறோம், இங்கே லண்டனில் கீத்ரூ ஏர்போர்ட்டில் டெர்மினல் 2ல் நிற்கிறோம். ஏன் இந்த இடத்த காட்டுறோம்டா, அப்போ நாங்கள் இந்த இதில் உள்ள ஐட்டங்கள் கட்டிங் நாங்கள் இல்லாட்டிக்கும் எங்களோட நண்பர்கள் வந்து கட்டிங் தானே எங்களோட நண்பர்கள், அப்போ அவைக்கு வாங்கி கொடுக்க வேண்டி கொடுக்கணும். சரியில்லை தான் அப்படி அவங்களும் வான்தானே. அப்போ அதால் உள்ளுக்கு போய் 2 கட்டிங்கை வாங்கிக்கொண்டு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சென்ட் போத்தில் வாங்கிண்டு டியூட்டி ஃப்ரீக்கு வந்தால் நாங்கள் சென்ட் போத்தில் வாங்குறான் எங்கட வேலை. அப்போ 2 கட்டிங்கை வாங்கிக்கொண்டு சென்ட் போத்தில் வாங்கிக்கொண்டு போவோம். பிறகு கேட்பீங்கள், இன்னும் நீங்கள் போத்தில் எல்லாம் வாங்கிட்டு குடிக்க ஒரு 2 குடிக்கிறேன்டா அப்படியே சொல்லுவேன், ஓம் குடிக்கிறேன்னு சொல்லுவேன். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இதில் இந்த கரமத்தை குடிச்சு போட்டு குடிச்ச காலமழை முதல் நாள் ஏதாவது குடிச்சு போட்டு குடிச்சு அடுத்த நாள் காலமழை கையோட்டி சத்தி எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு குடிக்கவும் விருப்பம் இல்லை. வாங்கோ எப்படி இருக்குது ரெண்டு உள்ளுக்கு காட்டி இந்த குடிபானங்கள் என்னென்ன விலையில் இருக்குது. எல்லோரும் தானே எங்களை ஃபாலோ பண்ணுற நீங்கள், கட்டிங் பீப்புளில் இருந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுற நீங்கள். அப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் காட்டணும். அப்படி நான் ஆளை காட்டுறேன், நங்கடி ஆளை வேறு எங்களை செல்லா குட்டியை பாருங்க, சில ஆடியை காட்டுறேன். ஆளை பாருங்க, ஆள் சீவி சிங்காரிச்சு 2 பேரும் ஆளுக்கு ஒரு காய்ச்சறி அடித்து கொண்டு வந்து நிற்கிறோம். ஆனால் விலை கூடின ஷேராமல் எடுங்கோ, இன்றைக்கு குட்டிச்சு போட்டு இந்த கேட்டிய கிளியோட கலாட்டாக போடுவோம். இங்கே பாருங்க, இந்த ஜக்டானியல் சாராயம் வந்து 2 சாராயம் 39 ரூபாயாம், 39 19 வருஷமாம். இது நார்மலாகவே கடைப்பிடிக்க 20 ரூபா தான். அப்படி தான் நினைக்கிறோம். இல்லையா, விலை கூடயா? மற்றது இங்கே இதில் சிம்ரோன் ஆஃப் சாராயம், அதாவது என்ன சொல்கிறது, ஸ்ப்ரிட்னு என்ன இது லாபம். 2 எடுத்தால் 24 ரூபாண்டா 12 ரூபா 1 லிட்டர், இது லாபம். மற்றது அப்சல்யூட் வோட்கா 24 ரூபா 25 ரூபா போட்டிருக்கு. 2 எடுத்தா எல்லாம் 2 ப்ரைஸா அப்படியே. ஹை ஸ்ட்ரீட் ப்ரைஸ் வந்து 60, யூசுவல் ப்ரைஸ் வந்து 25 89. அதுவும் போட்டுருக்காங்க. ஹை ஸ்ட்ரீட் இவ்வளோ காசு எடுக்கிறாங்களா ஹை ஸ்ட்ரீட்டில்? அது டேக்ஸோட இங்கே டேக்ஸ் இல்லையா ஒன்று, இதில் நீங்கள் வாங்க டேக்ஸ் இல்லை. 25 பவுன் டேக்ஸ்? டேக்ஸ் தான். பேசாமல் வீட்டிலே காய்ச்சி குடிக்கலாம் போங்க. கசிப்பு தான் காய்ச்சணும். இங்கே இது என்ன பிளாக் லேபிள், இதுன்ற விலை என்ன போட்டிருக்கு. ஹை ஸ்ட்ரீட் ப்ரைஸ் வந்து 98 ரூபா 98 ரூபா. இங்கே வந்து 46 ரூபா. அப்போ இங்கே மலிவு 51 பவுன் சேவாம். பிளாக் லேபிள் ஒன்றா 2 தானே? 2. உங்களுக்கு என்னத்தை வாங்கி கொடுக்குறது, என்னத்தை வாங்கி கொடுக்குறது? எனக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்க விலை ஒன்றா தான் சொல்லுவாங்க. அதுவும் பண்ண அந்த குட்டிமணி என்றொருத்தன் இருக்கிறான், கனடாவில். அவன் 9 மணிக்கு பிறகு ராவுடி ஆகிடுறான். ஜோனி வேக்கர் டபுள் ஆமண்ண மேலே உள்ளது சிவாசியல் 245 ரூபாயாம். இந்த ஜோனி வேக்கர் டபுள் எடுங்க, ஜோனி வேக்கர் டபுள் எடுங்க கொடுத்து வாங்கி எடுக்கும். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேட்டியே கிளிக்கும் கூடாது சொல்லி தான் எடுக்கிறோம். அதுக்கு இதை வந்து நாங்கள் ஊக்கப்படுத்தல, சும்மா ஒரு இதுக்காண்டி போடுறேன்னு அப்புறம் இதை பார்த்து போட்டு கொமெண்ட்ஸில் எழுதுறே இல்லை. என்னென்ன நீங்கள் சாராய போதில் எல்லாம் காட்டுறீங்களாண்டி இது நான் ஊக்கப்படுத்துகிற காட்டி போடல, சும்மா காட்டுறேன். ஒரு மகிழ்ச்சிக்காக எல்லா வகையான நண்பர்களும் இருக்கிறதால எல்லோரும் பார்க்கட்டுமான்ட்டு. கிரேக்கோஸ் 29 ரூபா 50 பைசா 59 பைசா.
சாரா போத்தில் பார்க்க வடிவாக இந்த சாரா போத்தில் அவ்வளோ வடிவாக கிட்ட இருக்கும். அதுவும் கிரே கூஸ் தான் அண்ணா. இது வெளியே பாருங்க 99 ரூபா, 100 அண்ணா இந்த போத்தல். என்னதான் இருக்கும் ஐயா, குடிச்சு போட்டு சத்தியிருக்கா என்ன. இது கீழே இது வந்து 29 ரூபா நார்மலாக உள்ளது. ஆ 40% alcohol. என்ன கரும ஒரியது. சரி சாரையா கடையை சுற்றி காட்டியாச்சு. எங்கண்ணா சென்ட் போத்துருக்குங்க அவ்வளவு. நான் எங்கே ஆகிட்டதுக்கு அங்கே போவோம் வாங்க. என்ன சிங்க ஓட்டி என்ன. தேங்க்யூ. தேங்க்யூ. I will put in another bag. யா ப்ளீஸ். ஒரு சென்ட் போத்தில் உண்டு வளமையாக கீத்துருவையாக போட்டு கால போனால் நான் இதோட வாங்கிட்டு போகிறது. இதுதான் இந்த பிராண்ட் டோம்ஃபர்ட். மற்றது கேட்கலாம். சாராய போத்தில் சாராயம் குடிக்கிறத நான் ஆதரிக்கிற ஆள் இல்லை. பட் ஒரு சில பேருக்கு அதை கொடுக்குறதுக்காண்டி இதில் வாங்க ஒரு 20-30 ரூபா காசு சேவ் ஆகும். அதால் அதை வாங்கிட்டு போகிறோம். பட் இதுவும் அப்படி தான். இது வெளியே வாங்குறேன்டா வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. டியூட்டி ஃப்ரீக்கு வந்தால் இப்படி ஒன்றா வாங்கிட்டு போயிடுறது. எல்லா நேரத்துலையும் செலவழிக்கிறதில்ல. இப்படி வெள்ளிக்கிட்டு வெட்டைக்கு போனால் கண் மூக்கு பார்க்காம செலவழிச்சிடுறது. பிறகு போய் இரவு எல்லாம் நித்திர முழிச்சு பிறகு அடிக்க வேண்டியான். செட் போத்தில் எல்லாம் வாங்கி எல்லாம் சேர்த்து இப்போ கால் காய் குத்தி நோவுதோ அப்போ தான் யோசிப்போம். ஏன்டா கால் காய் குத்தி நோவுதுண்டா இதெல்லாம் சேர்த்து தான் இதுகள் வாங்குறதுக்கு. மற்றொருத்தர் வேறு ஏதோ பிராண்டில் வாங்க போகிறாராம். அவர் டோம்ஃபர்ட் வாங்க மாட்டாராம், வேறு ஏதோ பிராண்ட் வாங்க போகிறாராம். அவர் வாங்கக்கலையும் எடுத்து காட்டுறேன். அவர் என்ன வாங்க போகிறீங்க. சின்னதாண்டு என்ன நாங்களும் சின்ன நாங்களும் 150 ml எடுத்துனாங்க. சின்னதாக தான் எடுத்துனாங்க. சரி ஓகே வாங்க போய் பார்ப்போம். உங்கள்கிட்ட கேளுங்க. என்னதான் காசை கொடுத்து சென்ட் போத்தல் வாங்கினாலும் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து இப்படி எடுத்து இப்படி ஓசியில் அடிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு தனி சுகம் தானே ஐயா. அதுவும் பார்க்க பின்னுக்கு அவன் என்ன பார்த்து முறாய்ப்பான். ஐயோ இவன் வாங்கிட்டாங்க காட்டிட்டான். அவளுக்கு முறாச்சாராட்ட சொல்லுவேன் நான் வாங்கி போட்டு தான் அடித்து காட்டுறான்ட்டு. இதில் ஒரு 150 ml சென்ட்டை வாங்கினாலும் ஒரு 10 ml இப்படி ஓசியில் அடிச்சிடணும். அதுவும் கொஞ்சமாக தான் வைக்கிறாங்க. சரி கொஞ்சம் பாசமாக போவோம். அது ஒரு தனி ஃபீல் ஒன்றா தரும். அதுக்காக எல்லா சென்ட்டையும் தூக்கி அடிச்சு விட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒழுங்கி போயிடுவான் வாய்த்த பிராட்டி. ஏதாவது ஒரு பிராண்டில் எடுத்து நைஸாக அடித்து போட்டு இப்படி குழுப்பாக போவேக்கில்ல. என்ன சுகம் அப்பா. ஓசியில் இப்படி அடிக்கல ஃபீலிங் நல்லா தான் இருக்கும். கொமன்ஸில் எப்படி கிளிப்பியல் உனக்கு காசு கொடுத்து அடிக்க தெரியாதோ. எவ்வளோ ராஜசந்திரியில் வந்து கொமன்ஸ் எழுதுகிற நீங்கள் சந்தோஷமாக எழுதுங்க. ஒரு 10 ரூபா காசு கொடுத்துட்டு இப்போ விலைக்கு வாங்க காட்டி நினைப்பேன். இது வந்து வாங்கியிருக்கு. வாங்கினதுக்குரிய ரயல் தான் அந்த 10 ml எனக்கு அடிச்சிருக்கு. கனடாவை ரங்கம் பிறகு பாஸ் கமகமண்டு போகணும். மாப்பிள்ளை வாராடு தெரியணும். வாங்கோ போவோம் வாங்கோ. சிங்கக்குட்டி வந்து ஒரு சென்ட் போத்தில் வாங்கிட்டார். நான் வாங்கினோன்னா தானும் ஒரு சென்ட் போத்தில் வாங்கி அவரும் ஒரு வாசனை திரவியத்தோட போர்டிங் பாஸை விடுங்க. Thank you. Flying direct to Toronto. That's 157. என்னையா காசை கூட கவலைப்படுறீங்க. காசை கூட கவலைப்படுறீங்க. அப்படியே அண்ணியை கொடுங்க. அப்புறம் நித்திர முடிச்ச ஓடைக்கான் தெரியும் ஏன்டா அண்ணியை கொடுத்தமான்னு. ஆனால் டியூட்டி ஃப்ரீயில் வந்து சென்ட் வாங்குறதுல ஒரு தனி சுகம் என்ன. என்ன சிங்கக்குட்டி காசு
சிங்கக்குட்டி காசு அண்ணி முடி 2 நாளாக போடக்கா ஆ ஊர்ல பஸ்ஸில் சில்லறை கரெக்டாக கொண்டு போகணும். அது மாதிரி இங்கே சில்லறை கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தாரு. டியூட்டி ஃப்ரீல ஓகே பேக்கில் போட்டு தருவார். Would you like a Tom Ford bag for your freezer? ஏ You can get your Tom Ford bag. Yes. Just, I'll get it for ப்ளீஸ் டொம்ஃபோர்ட் பேக் தாராராம். டொம்ஃபோர்ட் நாங்கள் வாங்கின வழியாக தான் ஃப்ரீயாக தாராராம் இவர். நான் நினைக்கிறேன் இவர் டொம்ஃபோர்ட் சேலர் போடக்கா டொம்ஃபோர்ட்டுக்கு பேக் தாரான்னு போகிறார். இதுக்கு அந்த டொம்ஃபோர்ட் எடுத்து கொடுங்க. இதுக்கு அந்த டொம்ஃபோர்ட் எடுத்து கொடுங்க அவர்கிட்ட. I'll get you a Tom Ford. யா இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. அவர் டொம்ஃபோர்ட்டுக்கு பேக் தாராராம். ஏன்னா அவர் தாரதை விடுவான். இதான் நாம் வாங்கினா இப்போ இதுக்கு அவர் பேக் தர போகிறாராம். எங்கே சிங்கன் பேக் எடுக்க போனால் காணல. ஆ என்னையா பூந்து பார்க்குறீர்கள்? என்ன பூந்து பார்க்குறீர்கள்? எடுத்துக்கிறது பொக்கையில் வச்சுட்டாங்க அப்புறம் போகல அது. உங்களுக்கு அது விடுது இல்லை இந்த ஏரியா இந்த ஏரியா உங்களை விடுது இல்லைண்ணே. பிடிச்ச ஐட்டம். கையை தட்டி பாடுவோம் கைவலி வராது. எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் 157. 157 பவுண்ட்ஸ் சார்ஜ் பண்ணுவேன். ஆனால் அங்கே ஹை ஸ்ட்ரீட்டில் விலை கூட ஆகுவேண்ணா. அது விலை கூட தான் பிஏடியோட சேர்த்து தான் இருக்குது. சிங்கக்குட்டி பேக் கொண்டு வரான். தேங்க்யூ மைக். பேக்குக்கும் ஒரு சென்ட் அடிக்கிறாங்களே அங்கே பாருங்க அண்ணா. பேக்கிலே ஒரு சென்ட் அடிக்கிறானேன்றது அந்த அந்த சின்ன சென்ட் இருக்குல்லோ இதில் உள்ளதை அடித்து போட்டு தான் திருப்பி பேக் பண்ணுறான். தேங்க்யூ ஸோ மச் டொம்ஃபோர்ட். சரி வாங்க இங்கே பாருங்க இங்கே வாங்க. ஓசியில் அடிக்கிறத பாருங்க. ஓசியில் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க ஐயா. கொடுத்தாச்சு. அந்த கொடுத்ததுக்கு டேக்ஸ் சாம்பிள் அடிங்க பின்னுக்கு சொல்லி அடிங்க பின்னுக்கு எடுங்க வாங்க போ. ஓகே நன்றி வணக்கம். டியூட்டி ஃப்ரீயில் வாங்க வேண்டியது வாங்கியாச்சு. அடம் அவன் அதான் கேட்கணும். அவனை கஸ்டமர் சர்வீஸ் புள்ள அவனை கஸ்டமர் சர்வீஸ் புள்ள சொல்லிட்டு வாங்க. அண்ணா அவள் பார்த்து பழக சொல்லி அண்ணா அவ்வளோ கூட்டி கொண்டு வந்து சென்ட் போத்தல் வாங்கி அதுக்கு போயிட்டுனா அதுக்கு சென்ட் போத்தலுக்கு சென்ட் அடித்து பேக்கில் போட்டு தந்தவர். அவள் இன்னொரு போத்தல் விற்கிறது தான் அவள் இன்னொன்று பண்ணுவோம். அம்மாவுக்கு வாங்கு, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கு. நாங்கள் ஒண்டை வச்சு கொண்டே போடுறது வேணாமல் அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கு. இங்கே அப்புறம் நாங்கள் இந்த வீடியோ போடுற சரி இந்த சாராய போத்தல் வாங்கினாங்க. சாராய போத்தல் வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு இல்லை. அதுக்காக அப்புறம் நீங்கள் என்ன கேட்டியக்களி நீங்கள் சாராய போத்தில் காட்டி ஊக்கப்படுத்துறீங்கன்னு இது சாதாரணமாக ஒரு டியூட்டி ஃப்ரீக்கில் வரையக்கில்ல காட்டியிருக்குது. மற்றது நாங்கள் 2 போத்தில் வாங்கிட்டு போகிறோம். எங்களுடைய நண்பர்களுக்கு வாங்கிட்டு வரோம். அப்புறம் அதுக்கும் எழுதுவீங்க கபர்ட் குடியாரதா ஒழிச்சு குடிக்கிறீங்களாண்டு. ஒழிச்சு குடிக்கிறதா இருந்தால் அது வெட்டிலே குடிச்சிட்டு போவோம். குடிக்க விருப்பம் இல்லை. இதெல்லாம் சாக்லேட் எல்லாம் விற்கிறாங்க பாருங்க. சாக்லேட் இதெல்லாம் இல்லை எங்கே பாருங்கள். இதெல்லாம் 8 ரூபா 50 பைசா. இதெல்லாம் 8 ரூபா 50 பைசாத்துக்கு போடுவாங்க. 8 ரூபா 50 பைசா. சிங்கம் ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு போவோம் சிங்கம். அங்கே உள்ளுக்கு அவங்க தாரதங்களுக்கு காணாதா எங்கே ஜூஸ் மீனிங் இதாக கோலா பெப்சி ஏதாவது வாங்கிட்டு போவோம் கடையோடைய. இல்லை விடுவான் இதுக்கு நீங்கள் யூடியூப் வீடியோவில் வாங்கலாம். ஓகே அங்கால போவோம்பாங்க. என்ன உடம்பு பூரா அடிச்சு அக்கில் அடிக்க மறந்துட்டேன். வேறு ஒன்று இந்த பன் மில்லியில் தான் கொஞ்சம் விலை 140 அடிச்சுட்டு வாங்க. அப்புறம் இதே போய் அடிப்போம். இதே எடுத்து அடிங்க. அப்புறம் வேணாங்க சந்தனம் மிஞ்சினா பூசடா இனத்துலேயே ஒன்று வாங்க.
அவர் கமக்கட்டுக்கு அடிக்க மறந்துட்டு அதான் பாருங்க திருப்பி போகிறார் ஓசியில் எடுத்து கமக்கட்டுக்கு அடிக்கிறதுக்கு. கமுக்கட்டுக்கு அடிக்கிறது தான் வேலை. வேலை அவ்வளவு நாத்தால் கமக்கட்டு சாரி ரெண்டு நக்கிறேன் பாருங்க. எடுத்தவர் இது வந்து கமுக்கட்டுக்கு அடிக்கிறது. ஓகே இந்த பக்கம் அடிச்சாச்சா. லிஃப்ட்டை பாருங்க பெரிய ஒரு அதல பாதாளத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க. பெரிய அதல பாதாளம் ஐயா பாருங்க. 10 ஓவாக்கு வாங்கி சாப்பிட்றார். வீட்டில் சாப்பிட்டு வாங்க சொன்ன வேற விட்டு போட்டு இந்த லிஃப்ட் ஒரு பக்கம் நடந்து ஓடிக்கொண்டிருக்கு. நாங்கள் வர இவர் வேகமாக கட்டாவாம். வேகமானது எங்கே போகிறோம்? ஆறுதலாக ஆடி பாடி போவோம். 4 நாள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க முதல்ல. அப்புறம் ஃபோனை போட்டு ஹலோ ராஜ் நெக்ஸசரி என்றீங்கன்னா விழு மாட்டி 4 நாள் உங்களுக்கு விடுதலை இருந்திருக்கு. ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்கே வந்தானே சாராய கிடையாதாங்களா ஐயா. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கேடு. ஏன் தெரியும் பக்கத்து வீட்டு கேடு சொல்லுங்கள். ஏன் ரெண்டு குடிச்சு போட்டு சத்தம் போட்டால் பக்கத்து வீடு வாங்க எல்லாம் தேர வாங்க. பெரிய 6 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு நித்திர உள்ள போகிறார். நம்ம போய் கண்டு அடிக்கிற குரட்டையில் பக்கத்து சீட்டுக்காரன் எழுந்து அது தெரிஞ்சு தான் முன் சீட்டாக புக் பண்ணது. நடுவில் புக் பண்ணியிருந்தா எல்லாம் ஒழும்பி ஓடி இருப்பாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பனைமரத்தை தூக்கி போட்டு அறுக்க, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் புறவட்டை தூக்கி அடுக்க. அதால் முன்னுக்குள்ள சீட்டாக புக் பண்ணது. நாங்கள் மரம் மறக்கும் போது மற்ற டிஸ்டர்ப் இல்லாமல் மறக்கணும். அண்ணா பாருங்கண்ணா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸாக பாருங்கள் எப்படி இருக்கணும். இந்த பெரிய சீட்டும் பெருசாக இருக்கும் அண்ணா. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அடுத்த ட்ரிப் சிங்கப்பூர் தான் அண்ணா. இன்னொரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு மேலே தயார் பண்ணணும். நாங்கள் எங்கேயும் வெளியே போகிறதா இருந்தா 2 நாளுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாலே டிக்கெட் எல்லாம் போட்டு 2 நாளைக்கு முன்னால் தான் மனுஷிக்கு சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்டா ஏழியா சொன்ன நிம்மதியாக இருக்க முடியாது. மற்ற நாள் மனுஷிட்ட ஏழியா சொன்னோம்னு சொன்னால் நிம்மதியாக இருக்க அதை விட்டுட்டு தனியாக போகிற அப்படி இப்படிலாம் பிரச்சனை வரும். அதால் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னால் சொன்னவன்டா. ஒரு நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் சொல்லணும். சொன்னால் தான் நாங்கள் நிம்மதியாக போயிட்டு வர முடியும். ஏன்னா சண்டை ஒரே நாளில் முடிஞ்சிடும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம்னா சாப்பாடு கிடைக்காது. ஆக மொத்தத்தில் உண்மையை உளறீங்க. சோறு முக்கியம். ஆக மொத்தத்தில் உண்மையை உளறீங்க. இதுதான் அண்ணா 39 தானே கேட் நம்பர் 39 அவர் தான். எங்கே அதான் 39. நான் போனே 39 அங்கே அடுத்தது. ஓகே 39 வாங்கோ. 39 நம்பர் கேட்டுக்கு வந்தாச்சு. இனி இதில் இருந்து வழிகிட்டு அப்படியே போவோம். அப்படியே ஏர் கனடா அங்கே ஏர் கனடா வந்தீங்க. என்னண்ணா ஹாப்பியா? சீட் ஓகேயா? சீட் விருப்பம் முன்னாடி கேளுங்க. இறங்கி முன்னுக்கு புக் போர்டில் நிற்கலாம். முன்னுக்கு காணுவேண்ணா பரவாயில்ல. முன் சீட்டாக பார்த்து புக் பண்ணிக்கிறீங்க. காலை கையை நீட்டி நீள காலுக்கு தான் இப்படி நீளமாக எடுத்தோம். இதான் எனக்கு என்ன கதை? என்ன கதை? இறங்க போகிறோம். முதல் கனடா பார்க்க போகிறீங்க. ஆமையா
ஃப்ளைட் வந்து டப்பட்டா ஃப்ளைட். இடமும் இல்லை ஒரு என்னய்யா மீன் கடையில் மீனுக்கு வெயிட் பண்ண மாதிரி வெயிட் பண்ணுறீங்க? நம்ம இன்னும் ஒரு பொட்டி வரல. 2 வட்டி ஐயா. இன்னும் ஒன்று பெருசு ஒன்று ஆ சின்னது. அப்படியா மௌன விரதம் நின்ற மாதிரி கையை கட்டி நிற்கிறீங்களா தான் கேட்டேன். என்ன செய்யணும்? பொட்டியை விட்டுறக்கூடாதுல்ல. ஒரு மாதிரி ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை அவங்கள விட்டாங்க. ஆ முழுசி கொண்டு வந்தீங்க. ஆ முதல் கனடாக்காமல் ஒரு செக்கப்பும் இல்லாமல் அவங்கள விட்டுருக்கு. ஆமாம், விஐபிலாம் அப்படி தான் விடுவாங்க. போகிற பாதையெல்லாம் விட சொல்லி விட்ருக்கா மறைச்சிக்க. விஐபினா அப்படி தான். எங்கே ஐயா டாக்ஸிக்காரரை காண இல்லை. டாக்ஸிக்காரே நீங்கள் பால் வாங்க போய் மொக்கு வாங்கினது சொல்லுங்க. அங்கே பாரு இந்த ஸ்டாபோக்கில் போய் பால் கேட்காவும் சிரிக்கிறான். எங்கடா இருந்து வந்து நீண்டு ஸ்டாபோக்கில் வந்து காஃபி தான் வாங்கலாம், பால் தர மாட்டாங்க. இவர் சைஸையும் பார்த்துட்டு பால் குடிக்கிறாங்க. அவர் சிரிக்கிறான். வேண்டாம் சொன்னது நான். டாக்ஸிக்காரரை காணல, வந்து இறங்கியாச்சு. ஐ ஆம் வெயிட்டிங்.